சுகமாய் மாறுவே, சுகவீனம் சுகமாய் மாறுவே, பலவீனம் பலனாய் மாறுவே, சுகவீனம் சுகமாய் மாறுவே. நீ வந்தால் சத்தியமாகுவே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுவே, முடியாதது நீரவே, நீவா, நீரவே, நீவே, நீரவே, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 55வது அதிகாரம் ஏசாயா 11வது வசனம். ரைட், இங்கே ஏற்கனவே தமிழில் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் ஒரு தடவை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். மை வேர்ட் தட் கோஸ் அவுட் ஆஃப் மை மவுத். ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இட் வில் நாட் ரிட்டர்ன் டு மீ எம்டி பட் வில் அக்கம்ப்ளிஷ் வாட் ஐ டிசையர் அண்ட் அச்சீவ் த பர்பஸ் ஃபார் விச் ஐ சென்ட் இட். ஆண்டவர் சொல்ல, நான் விரும்பினதை அந்த வார்த்தை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இங்கிலீஷ் பைபிளில் அந்த வார்த்தை போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, இட் வில் அக்கம்ப்ளிஷ் வாட் ஐ டிசைர். என்னோட ஆசையை நிறைவேற்றும்ன்ற மீனிங். அக்கம்ப்ளிஷ்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எதை ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்வீங்க? யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பல் விளக்குறது நம்ம ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பல் விளக்கி விடுறது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு புது மதருக்கு. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என் கசின் தான் சொன்னாங்க, அவனுக்கு பல் விளக்கி விட முடியுதா பார்ப்போம் உனக்கு அப்படின்னு. அந்த பையன் இல்லை எனக்கு நீங்கள் மேப்பி சேஞ்ச் பண்ணணும்னு கையை காமிக்கிறான் 2 வயசில். யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கிடையாது, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறது அதுதான் நம்ம இன்னைக்கு உலகத்தில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்களேன், மை வேர்ட் வில் அக்கம்ப்ளிஷ் வாட் ஐ சென்ட் இட். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிற விஷயம் கூட ஒரு பெரிய காரியத்தை அதை சாதிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை அனுப்புகிறார். நம்ம ரொம்ப நாளாக தீஸ் டேஸ் நான் எவ்வளோ நாளாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாசித்த கேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆண்டவர் புதிய ஏற்பாடில் ஆண்டவர் நிறைய விளக்கங்களை எனக்கு சொல்லி கற்றுத்தர ஆரம்பிக்கிறேன். ஐ லவ் இட். ஏன்னா இவ்வளோ நாள் இதே வார்த்தையை தான் நான் வாசித்தேன், இதே பாஷையை தானே நான் வாசிக்கிறேன். நீங்களாம் தமிழில் வாசிக்கிறீங்க, நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து நான் இங்கிலீஷ் பைபிளில் தான் வாசிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட இன்றைக்கி தமிழில் நான் வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி என் ஃபோன்லேயே அது தமிழில் எழுதி வச்சுட்டு அது 2 தடவையாக திரும்ப வாசித்து பார்த்துட்டு தான் உங்களை சொல்ல. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் கோயம்புத்தூரில் பேரின்மை பெருவிழாங்க கடைசி நாள் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க. நான் நின்றுட்டேன். அங்கே கூட இருந்த பாஸ்டர்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் கை கொடுத்தாங்க. அவங்க நீங்கள் இங்கிலீஷில் தான் யோசிப்பீங்களோன்னு கேட்டாங்க. என்ன பாஸ்டர், ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? இல்லை, நாங்களாம் இங்கிலீஷில் பேசணுன்னா ஃபஸ்ட்டு தமிழில் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷில் மைண்ட்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நாங்கள் பேசுவோம்.
நீங்கள் அதை அப்படியே தலைகீழாக பண்ணுறீங்களோன்னு அப்படியே கரெக்டாக கேட்டார் அந்த பாஸ்டர். கவனிச்சிட்டார். ஆமாம் பாஸ்டர், ரீசன் என்ன, வேறு ஒன்றும் இல்லை. 1ஆம் கிளாஸ்லேருந்து வாசிச்சது இங்கிலீஷ் பைபிள். மனப்பாட வசனமாக சின்ன பிள்ளையில சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த வசனம் எல்லாம் தமிழில். அதனால் இன்றைக்கு வரைக்கும் என்ன கணக்கோ தெரியாது. ஆனால் 91ஆவது சங்கீதம் மட்டும் எனக்கு தமிழில் தான் வரும். என் டெய்லி ப்ரேயரில் அந்த சங்கீதம் இருக்கும். டெய்லி தமிழில் தான் ஜெபம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய செயல்களை பற்றி படிக்கும்போது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஆண்டவர் எனக்கு நேற்று தான் சொல்ல. ஐ லேர்ன்ட் இட் த்ரூ அனதர், இன்னொரு பாஸ்டரோட மெசேஜ். ஆனால் ஆவியானவர் உணர்த்துகிறார். அது நீங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வாரம் நான் லாஸ்ட் டைம் பேசும்போது ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும், நான் உங்கள்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், நம்மளுக்கு ஒரு புத்தி இருக்குது, வி ஹாவ் இன்டெலெக்ட், நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்குது. ஒரு காலத்தில் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொன்னாங்க. சரீரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி புரிகிறதுக்கு. இந்த ஆத்மா ஆவியில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சின்ன இல்லைன்னா ஒரு பெரிய குழப்படி எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா அது ரெண்டையுமே பார்க்க முடியாது. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவு, மீதி எல்லாத்துக்கும் இருக்கிற மிருகத்துக்கு எல்லாத்துக்கும் 5 அறிவுன்னாங்க. அப்புறம் மரம், செடி, கொடி அதுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்கிறோமோ வளரலையா அது ஒழுங்கா, எத்தனை பேர் அதை யோசிச்சோன்னு தெரியல, அது ஒழுங்காக வளருதில்லை. அப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா அறிவு இருந்து என்ன நடந்துச்சுன்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. நம்மளை பார்த்து அந்த கேள்வியை கேட்டுக்க வேண்டியது அது ஒரு சுச்சுவேஷன். ஆனால் எனக்கு நான் சொன்ன மாதிரி ரெய்னார்ட் பாங்கே அப்போ ஒரு காலத்தில் ஜெர்மன் ப்ரீச்சர், பயங்கர பெருசாக இருப்பார், பயங்கர சத்தமாக பேசுவார். நாங்கள் அவர் உயிர் எல்லாமே வெளியே வர்ற அளவுக்கு தான் அவர் சத்தம் போடுவார், அப்படி தான் பேசுவார். ஆனால் அவர் மூலம் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன? ஆண்டவர் பைபிளில் நம்மளை எதை போல இருப்போம்னு சொல்லும்போது, யூ ஷால் பி லைக் அ ட்ரீ பிளான்டட் பை த ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். நான் சொன்னேன்ல தமிழில் வரமாட்டேங்குது, ஜங்குன்னு இங்கிலீஷில் தான். நீர்க்காலுகள் ஓரமாக நடப்பட்ட தற்காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல் இருப்பான். கரெக்டா? இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த மரம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு, வேற ஆழத்துக்கு இறங்கி. அப்படின்னா எவ்வளோ நாளாக நம்ம ஒரு செடி மேலே வளர்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே எவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மரமே மேலே வளர ஆரம்பிக்குது. நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு மரத்தை எடுக்க ட்ரை பண்ணோம். எவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டால் எங்களுக்கு தான் தெரியும், எடுக்க முடியல. மெஷினை வச்சு எல்லாத்தையுமே வச்சு என்னெல்லாமோ பண்ணிடுற தள்ளு, அது என்ன தட்டுனாலும் ஒன்றுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அது வேறு ஊனி இருக்கு. அப்புறம் 4 அறிவு தான், எத்தனை 4 அறிவு 5 அறிவு எத்தனை அறிவே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மரத்துக்கே வந்து அது, நீ என்னன்னாலும் பண்ணிப்பாரு, நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், 11:23. என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு வசனம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த வசனத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எவனாகிலும் மரத்தை இல்லை, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஒரு மரத்தை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம படுற பாடுக்கும், உண்மையில சொல்ல நம்ம சர்ச்சில் இந்த மரத்தெல்லாம் நம்ம வெட்டப்போ அந்த டைமில் தான்
எனக்கு இந்த ஜாக் இந்த பீன் ஸ்டாக் அந்த கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சின்ன பிள்ளைல நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். ஜாக் இந்த பீன் ஸ்டாக் யாருக்குமே தெரியலையா? சீரியஸாவா? அன்னைக்கு தான் நான் யோசிச்சேன், ஒரு சின்ன பையன் வானம் வரைக்கும் எட்டுற ஒரு மரத்தை எப்படி அவனா வெட்டி சாய்க்க முடிஞ்சு? ஒண்ணுமே ஒரு கால டீசல் பவர்டு, ஆயில் பவர்டு இதெல்லாம் வச்சு எல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன நடக்குது? அமெரிக்காவில் பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க அழகா ஒரு பெரிய ஒரு லாரியில கொண்டு வந்து, நம்ம யூஸ் பண்ற செயின்ஸாலாம் கிடையாது, ஒரு காரோட நீளத்துக்கு ஒரு சாவை வச்சு அதை வச்சு தான் வெட்டுறான். நம்மளால தூக்க முடியாதுன்றதுக்காக ஒரு மெஷினே வந்து தூக்கி அதே வந்து எந்த டைரெக்ஷனில் சாயணும் எல்லாம் சொல்லி காமிச்சு அதே பண்ணி விட்டுட்டு போயிடுது. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ மரத்துக்கே இத்தனை அறிவு இருக்கே. அப்படின்னா என்ன? ஆண்டவர் வந்து ஒரு காலத்தில் உலகத்தை படைக்கும் போது யூ க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை, அதுக்கு வேற வார்த்தை கேட்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இந்த மரத்தை போய் யூ ஷால் பி லைக் பிளான்ட். அப்படின்னா நானும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட கீழே உழுகாதுன்ட்டு இயேசு சொல்லிட்டு, அப்படின்னா வந்து நானும் வந்து மரத்தை போல வளரணுமே, அந்த அந்த ஆசை அந்த யோசனை எனக்கு இருக்கா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் திங். ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் ஒரு ரொம்ப சிம்பிள் விஷயத்தை பார்க்க போகிறோம். ஐ வில் ட்ரை அண்ட் ஃபினிஷ் இட் ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள். நான் லாஸ்ட் டைம் பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி ஒர்க் ஆச்சு, ஆபிரகாம் வாழ்க்கையில் எப்படி ஒர்க் ஆச்சு, அவன் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தான், அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஆனால் எப்படி நடக்கும், ஏது நடக்கும், அவன் எத்தனை யோசனை யோசிச்சிருப்பான் இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே அது நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் புலம்புற அளவுக்கு அது நிறைவேறி இருக்கு. கரெக்டா? ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ தட் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது எவ்வளோ பவர்ஃபுல். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், புதிய ஏற்பாடில் ஆண்டவர் இந்த வருஷம் புதுசாக ஆண்டவர் நிறைய விஷயம் சொல்லித்தர ஆரம்பித்தார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வந்து பொழுதனைக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார் போல. ஆண்டவருக்குலாம் ஆபிரகாம் ரொம்ப க்ளோஸ், அதான் ஆண்டவர் ரெகுலராக பேசிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பேசினார்? ஒவ்வொரு தடவை ஆண்டவர் பேசுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் வருஷங்களை எண்ணலாம். அப்புறம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் என்கிட்ட பேசினார் நம்ம எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சேஞ்ச் இருக்குது. இது பழைய ஏற்பாட்டில் தான் அப்படியா? புதிய ஏற்பாட்டில் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு பைபிள் பிரசங்கியாளர் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் பைபிளை வாசித்து நல்லா கற்றுக்கொண்டு சொல்கிறது என்ன, முதலாம் அதிகாரத்துலேயும் 18ஆம் அதிகாரத்துக்கு அந்த 18 அதிகாரம் முடிகிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. நாட்கள் இல்லை, 20 வருஷமாவது ஆச்சு. நிறைய பேர் அவங்க என்டையர் வாழ்நாள்லே ஒரு தடவை தான் ஆண்டவர் பேசினதை கேட்டிருக்காங்க, ஆண்டவரை பார்த்துருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார், ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவார், அவர் சொல்லி கொடுப்பார். அப்படிலாம் நம்ம எதை சொல்றோம்? ஆண்டவர் நிறைய விஷயத்துல பேசுறாருன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு மெயினா எதர் மூலமா பேசுறாருன்னா, ஆண்டவர் அவருடைய பரிசுத்த வேதாகம் மூலமாக பேசுறாரு. ஒரு பழைய பாஸ்டர் நான் பார்த்தேன், ஐ டோன்ட் திங்க் தட் பாஸ்டர் இஸ் அலைவ் எனிமோர். ஆனால் அவர் சர்ச்சை ஃபுல் சர்ச்சை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் பைபிளை தூக்கி காமிங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் தூக்கி காமிச்சிட்டு நல்லா ஆட்டி காமிங்க அப்படின்னா, ஆட்டி காமிச்ச பிறகு ஐ ஆம் வாட் மை பைபிள் சேஸ் ஐ ஆம் எல்லாரையும் சொல்ல வச்சார். என் பைபிள் என்ன சொல்லுதோ என்னைய பற்றி அதுதான் நான். என் பைபிள் எப்படி நான் இருப்பேன்னு சொல்லுதோ அப்படிதான் நான். எவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க செய்கிறத பார்த்தா நம்ம வந்து இல்லை, எங்கள் பைபிளா என்ன பைபிள் நம்ம கேட்குற நிலைமைக்கு இன்னைக்கு ஆச்சு. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வீட்டுக்கு போனீங்கன்னா வந்து லினக்ஸ் பைபிள் இருக்கும், C++ பைபிள் இருக்கும், எல்லா பேரும் இருக்கும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு உலகம். இது நான் படிக்கும்போது ஈஸியாக ஒரு 20-25 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல.
ஆனால் ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தா அந்த ஒரு புஸ்தகத்தில் இருக்க வார்த்தையே நம்மளால் வாசிக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கை என்னைக்கு அந்த மரத்தை போல் இருக்குது? என்னைக்கு நான் வந்து எவ்வளோ டீப்பாக நான் வேறு விடுனா வந்து நீங்கள் என்ன ஒரு பெரிய பொருட்கள் என்ன ஓடி காலிட்டு அந்த புல்டோசரே நீங்கள் கொண்டு வந்தாலும் அது என்னைய அசைக்க முடியாது. அது நம்ம என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஹவு இம்பார்ட்டன்ட் காட்ஸ் வேர்ட் இஸ். சரி, ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாக பேசுகிறார். ஆண்டவர் இந்த வசனம் மூலமாக என்ன பேசுகிறாருன்றது எனக்கு எப்படி தெரியும்? அது எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஆண்டவர் நீங்கள் எனக்கு இந்த வசனம் மூலமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதனால தான் சொன்னேன் உங்களை ஆரம்பத்தில் நம்மளோட சரீரம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரீரம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். நீங்கள் டக்குன்னு கை அடிச்சிட்டோன்னா வலிக்குது, தெரியுது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம். இல்லைன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் எனக்கு பசிக்குது. ஆனால் இதுக்கு மேலே 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட புத்தி இருக்குது. நம்ம மூளை வந்து நம்ம சீட் ஆஃப் இன்டெலெக்ட்னு சொல்கிறோம். நம்ம ஞானத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், இல்லை ஞானம் இல்லாததை பற்றி பேசுகிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் திங்கிங், நம்ம மூளையில் வந்து நம்ம சிந்தனை எல்லாமே எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தான். நம்மளாலே கிட்டத்தட்ட சொல்ல முடியும் இன்னைக்கு எங்கேருந்து அந்த கிட்னி ஜோக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆனால் நம்மளோட சிந்தனை ஃபுல்லாகவே வந்து நம்ம மூளையை தான் நம்ம சொல்கிறேன். நான் உங்களுக்கு போன வாரம் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்ம மூளை மட்டுமே நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் ஒரு 20-25% மினிமம் அதுக்கு தான், வேறு எதுக்குமே கிடையாது. அதை நம்ம சில நேரம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நான் எப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப எனக்கு பசிக்கும். அப்பாவும் நானும் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வந்து டீ கடையாக தான் இருக்கும். வீட்டில் அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்து இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன், அங்கே போகிற வழியில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மனசு கஷ்டமாகி ஆனால் பயங்கரமாக பசிச்சிருக்கும். வண்டி ஓட்டும் போது இவன் எப்படி வரா, இது எப்படி வந்து மாடு உள்ளுக்குள்ள வருதா, நாய் உள்ளுக்குள்ள வருதா, இவன் உள்ளுக்குள்ள வரானா, அவன் உள்ளுக்குள்ள வரானா, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எல்லாத்தையும் பார்த்து அந்த சிந்தனையிலேயே வந்து தலைலாம் சூடாது. இட் டேக் ஸோ மச் எனர்ஜி. ஆனால் ஆண்டவர் வந்து என் மூளைக்கு நேராக பேசுகிறாரா? எத்தனை பேர் அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்க? இல்லை. when we say God speaks to me, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாருன்னா எதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, நம்மளுக்கு ஒரு உள்ளான மனிதன் ஒருத்தர் உண்டு. ஐ ஹாவ் அ இன்னர் மேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்குது? என்கிட்ட கேட்க பார்க்க சிலர் சொல்லியிருக்காங்க அது உள்ளான மனிதன் வந்து நம்மளை மாதிரியே பார்க்குறதுக்கு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து நம்ம 30 வயசில் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கிற மாதிரி. எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது. என்னோட உள்ளான மனிதனை நான் இது வரைக்கும் என்னோட அவுட்டர் பாடியை நான் பார்த்துருக்கேன். எப்படி பார்த்துருக்கேன்? கண்ணாடியில் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட உள்ளான மனிதன் எனக்கு பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா there's a very very interesting thing around this. என்னோட உள்ளான மனிதன் பைபிள் எழுதியிருக்கு, நாளுக்கு நாள் புதிதாக்க படிக்கிறார். ஸோ ஆன் சம் லெவல் எனக்கு இந்த உடலுக்கு வயசானாலும், அது யாரோ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த உடலுக்கு வயசானாலும் என்னோட உள்ளான மனிதன் he is renewed every day அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அது எப்போ ரினியூடாக இருக்குது என்ன ஏது அது நீங்கள் வீட்டில் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் a very interesting thing. ஆனால் எனக்குள்ள ஒரு இல்லாத மனிதன் இருந்தானா அந்த உள்ளான மனிதன் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம 6 அறிவு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு ரீசனே என்ன? நம்மளுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து நம்ம சம்டைம் பிட்வீன் கன்செப்ஷன் அண்ட் நம்ம உண்மையாக ஒரு பேபியாக உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைமில் எப்போன்னு எனக்கு கேட்காதீங்க, உண்மையாக எனக்கு தெரியல, மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணல இன்னும். ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு ஆவி எனக்குரிய ஆவி, ஆண்டவர்கிட்டருந்து வந்த ஆவி இந்த உடலோட டைம் முடிஞ்சவொடனே அந்த ஆவி எங்கே போகணும் எல்லாம் சொல்லலாம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திரும்ப தேவனிடத்தில் போகணும்.
நம்ம யூத் சர்வீஸில் இன்னும் எனக்கு கேள்வியெல்லாம் எனக்கு அப்பப்போ வந்துட்டு இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி. அழகாக ஒரு கேள்வி வந்துச்சு, இல்லை நான் இந்த பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்கே, ஏன் இப்படி ஒரு வசனம் இருக்குது? அந்த பர்சன் இன்னைக்கு இல்லை, நான் இன்னொரு நாளாக சொல்லி தரணும் போல். ஓகே, நீங்கள் திரும்ப இன்னொரு வாரம் வருவீங்க, கவலைப்படாதீங்க. சரி, ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி தேவனிடத்துல இங்கே வந்துச்சு. ஆனால் நம்மளை மனுஷனாக ஆண்டவர் படைக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மளுக்கு சுய சித்தத்தோட படைத்தார். God gave us என்ன? ஃப்ரீ வில். எத்தனை பேர் ஒதுக்குறீங்க? எனக்கு ஒரு சுய சித்தம் உண்டு. எனக்கு சுய சித்தமே கிடையாதுன்னு யாராவது இங்கே கை தூக்குறீங்களா? நான் நினச்சதை செய்யவே இல்லை, வேற யாராவது சொல்கிறதா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? அப்படி யோசிச்சு பார்த்தா இல்லை, எனக்குன்னு ஒரு சுய சித்தம் இருக்குன்ட்டு. நம்ம சுய சித்தம் நிறையா தடவை என்ன சொல்லுது? நம்ம நினைக்கிறத கூட மறந்துட்டு, நம்ம உள்ளான மனுஷன் என்ன சொல்கிறான்றதையும் மறந்துட்டு, இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, அவங்க சொல்கிறத செய்கிறேன், இவங்க சொல்கிறது கேட்க நல்லா இருக்கு, இவங்க சொல்கிறத செய்கிறேன். எத்தனை பேர் அதை பண்ணிடுவோம்? இது என்னன்னு பார்த்தா இன்னைக்கு உலகத்தில் இது ரொம்ப பயங்கரம். திஸ் இஸ் எ வெரி வெரி பிக் திங். உலகத்தில் எல்லாரும் ஒரு வழியில் பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்து தலைகீழ இன்னொரு விஷயத்தை பண்ணிருக்காரு. நான் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம், திடீர்னு என்னோட ட்ரெயினர் என்னை கூப்பிட்டு அங்கே பாரு அப்படின்னு கையை காமிக்கிறேன். என்னன்னு பார்த்தா உலகமே வந்து ஒரு டைரக்ஷனில் நடந்துட்டு இருக்கு, ஒரே ஒருத்தர் மட்டும் ரிவர்ஸில் இப்படி நடந்துட்டு இருக்கான். நம்ப மாட்டீங்க, திஸ் ஹேப்பன் என் கண்ணு முன்னாடி நேற்று. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எனக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணுற பிரச்சனை என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு என்னை கூப்பிட்டு காமிச்சார். ஏன் யாராவது ரிவர்ஸில் நடக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நடக்க முடியுமா? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? ஒழுங்காக நடக்கிறதுக்கே நம்மளுக்கு எத்தனை பேர் உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க டெய்லி என்ன ஒரு 5000 ஸ்டெப்பாக நடங்கன்னு எத்தனை பேர், ஒரு அரை மணி நேரமாக நடங்கன்னு எத்தனை பேர் உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க? ஒரு நிமிஷம் கை தூக்கி பாருங்கள். எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். டவால்னு கையெல்லாம் உள்ளுக்குள்ள போயிரு. இதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லையா? ஆனால் எவனோ ஒருத்தன் இல்லை, நான் சொல்லேன், இப்போ நான் நடந்து காமிச்சே உங்களுக்கு, யாருக்காவது இந்த ஐடியா உங்களுக்கா தானாக வந்திருக்கா? நான் ரிவர்ஸில் நடக்க போகிறேன்னு யாருக்காவது வந்திருக்கா? அப்படின்னா என்ன நடந்திருக்கு? என்னோட உள்ளான என்னோட சுய சித்தமே இந்த விஷயம் கிடையாது. இன்னொருத்தனுடைய அவன் ஒரு ஐடியா கொடுத்தான், அவன் சொல்கிறத பார்க்க நல்லா இருந்துச்சு, இல்லை அவன் ஏதோ சூப்பராக சொல்லிட்டான், அது நடக்குமான்னு பார்க்கலாமே. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யோசனைலாம் எங்கே வருது? தீஸ் ஆர் ஆல், புரியுதா உங்களுக்கு? ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். இதெல்லாம் நம்மளுக்கு யோசனையாக வந்து நிற்கிது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினான்னா நீங்கள் நல்லா பைபிளை வாசிப்பாரு. இன்றைக்கி நம்ம வாசித்தோம், 5வது சங்கீதம் வாசித்தோம், அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் ஸ்பீக்ஸ் டு அஸ் டு அ ஹார்ட். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் 3 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி, நம்ம இருதயத்துக்கு பேசுகிறேன்னா வந்து இந்த இருதயத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க உடனே. இந்த இருதயம் வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் காமிச்ச எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஆடோட இருதயத்தை தான் நம்மளுக்கு காமிச்சாங்க. உங்கள் இருதயம் பார்க்க இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. நீ எதை டைசெக்ட் பண்ணி பார்த்தேன்னு எனக்கு தெரியல. சரி, மேக்ஸிமம் அப்படி தான் நம்மளை ஏமாத்திருக்காங்க. நீ எதை பார்த்துருக்க ஃபிரி? நான் கோழி இதயத்தை தவிர வேறு எதுவும் பார்த்ததில்ல, அது முழுங்கிட்டேன். சரி, நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த இதயத்துக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். நம்ம உள்ளான மனிதன்ட்டு ஆண்டவர் பேசுகிறார். That is the only way it happens. அது எப்படி பேச முடியும்? ஆவியுடன் பேச முடியும். அப்படின்னா ஆவியானவரே எனக்கு என்னுடைய ஆவிக்குள்ள என்னோட ஆவிக்கிட்ட பேச ட்ரை பண்ண. It doesn't go to my head. ஆண்டவர் பேசுறது நேராக என் இதயத்துக்குள்ள, என்னோட ஸ்பிரிட்டுக்கே ஆண்டவர் நேராக பேசுகிற மாதிரி. அதனால தான் நிறையா தடவை வந்து எனக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரியலை அப்படின்ட்டு சொல்கிறோம். இத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கோமே, ஆண்டவர் என்கிட்ட கிளியராக இந்த வார்த்தை சொல்லி இப்படி ஒரு வினோதமான ஒரு சத்தத்தோட பேசினான்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன்? ஏன்னா ஆண்டவருடைய உண்மையான சத்தம் ஒரு சத்தமாக நம்மளுக்கு கேட்கல. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரியலைன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்?
யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பாட்ட நான் அடிக்கடி போய் சொல்லிக்க, எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு தெரியல, இப்படி நடந்துச்சு டாடி. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்மளுக்கு எப்படி வர்றது? நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ என்னுடைய சொந்த இரட்சகராக என் இதயத்தில் அப்படின்னாலே திரும்ப என்னோட ஆவியில் நான் உணர்ற வரைக்கும், என் மைண்டில் இல்லை, என் சிந்தனையில் இல்லை, ஜீசஸ் எனக்கு அதை செத்துட்டாரு, ஆமாம் செத்துட்டாரு, எனக்கு தெரியும், இறந்துட்டாரு, எனக்காக தான் இறந்தார், ஓகே எனக்கு புரியுது, ஃப்ளாட் யூ ஆர் நாட் சேவ்ட். அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு இது தெரியும், எனக்கு அப்படி தெரியும், எனக்கு இப்படி தெரியும். நான் பேப்டிசம் கிளாஸில் பசங்கிட்ட சொல்லிட்டு, உங்கள் முகத்தில் உண்மையாக ஒரு சந்தோஷம் இல்லைன்றது இருக்கிற மாதிரி தெரியல, நீங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க, நான் எப்படி நம்புறதுன்னு நான் கேட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்தா எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. திருட்டுப்பா இல்லை. என்ன சொல்ல? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும், எனக்கு சிந்தனை ஒர்க் ஆயிருச்சு. அப்படி நம்ம if you know in your heart that Jesus died for you and raised from the dead, then you will be saved. எதுக்காக ஆண்டவர் சொன்னது? இது நம்ம ஆவிக்குரிய உள்ள ஒரு விசேஷம். This is not about our head. ஸோ இப்படி இருக்கும். இதுக்கு மேலே ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுவார்? இன்னைக்கு அப்படி ஆண்டவர் பேசின ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். 105வது சங்கீதம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 17வது வசனத்திலிருந்தே ஆரம்பிப்போம், அதுக்கப்புறமா 16க்கு வரும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இதுக்கு அடுத்த வசனம், அவன் கால்களுக்கு விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது. his soul was captured in irons. கரெக்டா? 19வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்கிலீஷ் பைபிளில் சொல்ல, until the time that his word came true. சொல்லாமா? until the time his word came true. ஏன் இது சொல்றேன்? நம்மளோட வாக்குத்தத்த வசனம் என்ன? என்னுடைய வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு அது திரும்ப வெறுமையாய் திரும்பாமல் நான் என்ன செய்யணும், நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் வரும்படி வாய்க்கும். அது நடக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை. அப்படின்னா ஒரு டைம் இது என்ன சொல்லுது, அந்த இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப அவர்கிட்ட போகாது. ஒரு வார்த்தையினால அவ்வளோ பவர் இருந்துச்சு. நம்ம ஆண்டவர் ஒரு சுவாசத்தினால நம்மளுக்கு வந்து he gave us the breath of life இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யார் உங்கள்கிட்ட சொன்னாலும் யாரும் ஒருத்தருக்கும் உயிர் நீங்கள் இங்கே அங்கே கொடுக்க முடியாது. we cannot create a different life. ஆண்டவர் நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தார். ஆனால் அந்த லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட இருந்து. வேற யாருமே வந்து இப்போ சாத்தா வந்து அவனா ஒருத்தரை கிரியேட் பண்ண முடியுமா? கிரியேட் பண்ண முடியாது. அப்புறம் அவன்கிட்ட பிசாசுன்னு இருந்துக்கு, அது எங்கேருந்து வந்துச்சு? அவன் கிரியேட் பண்ணல. அவங்க எப்படி வந்திருப்பாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அடுத்து ஒரு பயங்கரமான கேள்வி, நாங்களாம் பிசாசா மாறுவோமா? எனக்கு தெரியாது. வேணா நான் பல்லவது போயிட்டு ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக வேணா நான் கேட்டு பார்க்குறேன், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதான. அப்படி தான் ஆகும். சால்வேஷன் இஸ் அ பர்சனல் ப்ராசஸ். நான் தான் தனியாக யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த ஒரு வார்த்தை என்னென்ன பண்ணியிருக்கு பாருங்க. இட் ஹேட் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஹிம். அதுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு, அது நிறைவேறதுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு. எனக்கு இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது திரும்ப திரும்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். I still look at it as a promise. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அந்த வார்த்தை என்னென்ன வேலை எதனால? ஏன்னா நீங்கள் ஏசாயா 55:11 வசனம் நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட வெறுமையாய் திரும்பாது.
அந்த வார்த்தைக்கு அப்படின்னா ஞானம் இருக்குது, அந்த வார்த்தைக்குன்ட்டு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த நான் செய்யணும்னு எனக்குன்னு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துருக்கா, அந்த வேலையை நான் செய்யாமல் நான் திரும்ப மாட்டேன்ட்டு ஒரு வைராக்கியம் இருக்குது. இட் ஹேஸ் த பவர் டு அக்கம்ப்ளிஷ் வாட் காட் டிட். அப்படி என்னைய மாதிரி ஒரு ஆளை வந்து அந்த வார்த்தை என்னை மாற்ற முடியும்? என்னை மாற்றுறதுக்கு என்னை எப்படி அடிக்கணும் குத்தணுன்ட்டு அந்த வசனத்துக்கு பவர் இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ நீ யோசிச்சு பாருங்க. that word tried and tested him. அந்த வார்த்தை அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது? எபிரேயர், நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் திரும்ப சொல்றேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? without faith it is impossible to please God. லாஸ்ட் டைம் நான் பேசும்போது ஆபிராம் எப்படி ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினான்றதே நம்ம பேசணும். பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். யூ cannot please God without faith. அந்த விசுவாசம் அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு அப்படின்னா, விசுவாசம்னா என்ன? அந்த வசனத்துல இன்னும் ஒரு 3 வார்த்தை இருக்கும் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன். எதுக்கு நான் தேவனோட சேரணும்? இல்லைன்னா எனக்கு பரலோகம் கிடையாது. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருச்சு? நல்லா கை தூக்கலாமா? ஃபுல்லா, அரைக்குறையா கிடையாது. சரி, இப்போ யாரெல்லாம் கை தூக்கல நீங்க கை தூக்குங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க. வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ். ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அங்கேயே இருக்கு. விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவன்கிட்ட பிரியமா இல்லைன்னா நீங்க சேர முடியாது. எத்தனை பேர் ஸ்கூல்ல இந்த கேங்ல என்னை சேர்த்துக்க மாட்டாங்க நீங்க புலம்பிருக்கீங்க? எனக்கு அது நல்லா தெரியும். கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சாதான் கிரிக்கெட் குரூப்ல சேர்ப்பாங்க. யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்னைக்கு நான் கிரிக்கெட் பேட்டை என்னைக்கு நான் கரெக்டாக பிடிக்க படித்தேன்றது வந்து 34 வயசில். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் ஷேம். எனக்கு ஆக்சுவலாக கிரிக்கெட் பேட்டை தூக்க தெரியறதுக்கு முன்னாடி வந்து ஒரு உண்மையான சமுராய்ஸோட எப்படி கரெக்டாக தூக்கணும்னு தெரியும். அது ஒழுங்காக படித்தேன், இதை படிக்கல. எந்த டீமில் என்னை சேர்க்க? யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஃபெய்த் என்ன? காட் இருக்காரு, தேவன் இருக்காரு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் தேவன் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? நம்ம எத்தனை பேர் இருந்தா ஆண்டவரே நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா, நீங்க உண்மையாவே இருக்கீங்களா எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? யோசிச்சிருக்கீங்களா? அவங்களை கை தூக்க சொல்ல. இல்லை வந்து யாரோ சொல்கிற மாதிரி இல்லை இல்லை அவர் இருக்காரா இல்லையா, அது இருந்தால் நல்லா இருக்கும்னு தானே சொல்கிறேன். இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏன்? நம்ம இருக்காரு நம்புகிற வரைக்கும் உங்களுக்கு பரலோகம் கிடையாது. அவரை பார்க்க முடியலையே, அவரை பார்க்க முடியாமல் இருந்தாலும் நம்பணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா அந்த விஷயத்துல 2 பாயிண்ட் இருக்கு. என்ன? அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன். தேடணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் இருக்காருன்னா மட்டும் நம்புறது மட்டும் பத்தாது. புரியுதா உங்களுக்கு? ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். திஸ் இஸ் வெரி வெரி நைஸ். ரொம்ப அழகான விஷயம். உங்களை பார்க்க முடியாதா, ஆனால் உங்களை நான் தேடணுமா? ஆண்டவர் இது ஹைட் அண்ட் சீக் கேம் ஆண்டவர் இதுன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இப்போ எத்தனை பேர் கேட்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இல்லை நீ கவலைப்படாதீங்க, இன்னும் அந்த வார்த்தையை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் தேடணுமா, ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியாதான், அவரை பார்க்க முடியாதான், ஆனால் நான் அவரை இல்லை. பட் வித்தவுட் திஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹெவன். அதுதான் பிரச்சனை இங்கே. இந்த வார்த்தை இல்லாமல் வந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறதே. அப்புறம் எப்படி இல்லை இயேசுவை நான் விசுவாசித்தால் எனக்கு நித்திய வாழ்வு இருக்குன்னு பைபிளில் சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி அது நடக்குது? யோசிச்சிங்களா? எல்லாரும் ஒரு மாதிரி மறைச்சு பார்க்குறீங்க இப்போ திடீர்னு. ஏன்னா அதே வார்த்தையிலே அந்த இன்னொரு ஆடு இருக்கு. அவரை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றும். He rewards everyone who seeks him. அங்கதான் விஷயம். நான் தேட ஆரம்பித்த பிறகுதான் அவர் எனக்கு தர வேண்டிய நன்மையை, எனக்கு தர வேண்டிய பொக்கிஷத்தை தருவாருன்ட்டு அதையும் நான் சேர்த்து. ஏன்னா அதை நம்பலைன்னா நீங்கள் தேட மாட்டீங்க ஆண்டவர். அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அப்படின்னா ஆண்டவர் ஒரே வார்த்தையில் எவ்வளோ விஷயத்த வச்சுருக்காரு பாருங்க. விசுவாசம் ரொம்ப ஈஸியாக பேசிடுறோம். நல்லா ஞாபகம் இருக்குது. நானே மெசேஜ் சர்ச்சில் பேசியிருக்கேன். விசுவாசம் லக்கு மாதிரி அப்படின்ட்டு. ஹேவிங் ஃபெய்த் இன் சம்ஒன் இஸ் லக். எனக்கு நல்லது நடக்கும்னு ஒரு எனக்கே மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்கிற அப்படி தான் இருந்துச்சுன்னா நம்ம பேசியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஆண்டவரை பற்றி உள்ள விசுவாசத்தில் ரொம்ப பெரிய ஒன்று மட்டும் சொல்லலாம். அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய ஆண்டவர் லேஸ்பட்ட ஆண்டவர் கிடையாது. ஹீ இஸ் நாட் அன் ஆர்டினரி காட். நம்மளுக்கே இவ்வளோ திருட்டுத்தனம் இருக்கும்போது நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு நம்மளுக்கு மேலே நம்மளை அவுட் மெருவர் பண்ண முடியும், நம்மளை அவுட் யோசிக்க முடியும், நம்மளை சுற்றி யோசிக்க முடியும், நம்ம என்னென்ன செய்வோன்ட்டு ஆன்டிசிபேட் பண்ண முடியும், என்னென்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண மாட்டோன்றதை அவருக்கு நல்லா தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட மூவ் பண்ண நம்மளுடைய ஆண்டவர் தெரியும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? நல்லா சத்தமாக சொல்லாமா? அல்லேலூயா நம்ம சொல்லாமல் என்ன சொல்ல? ஆண்டவரே உண்மை நான் துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே நீங்கள் என்னோட நீங்கள் ஜாஸ்தி யோசிக்க முடியும். அல்லேலூயா. என்னோட சிந்தனையை தாண்டி உங்கள் சிந்தனை அதுக்கும் மேலே தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்த்தீங்களா? திஸ் இஸ் அவர் காட். அவர் என்ன சொல்கிறாரு? என்னை நீ பார்க்க முடியாது, ஆனால் தேடு. நீ தேடினா நீ தேடினதுக்குரிய பலன் நான் கொடுப்பேன். இது மூணையும் சேர்த்து நீ ஒரே ஷாட்டில் நம்பு. அப்படின்னா இந்த நம்பிக்கை என்ன சொல்ல வருது? இந்த நம்பிக்கை என்ன சொல்லுது? எனக்கு இந்த உலகத்தில் இந்த சரீரம் ஒரு நாள் இந்த சரீரம் என்னை கைவிட்டாலும் என்னுடைய ஆண்டவர் கைவிட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் தாண்டி இருக்கார் அவர் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி. அப்படின்னா இப்படி நம்ம யோசித்து பார்த்த பிறகுதான் அந்த வார்த்தை நம்மளுக்கு புரியவே செய்யும். என்ன வார்த்தை புரியும்? தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது, அவனை டெஸ்ட் பண்ணுச்சு. அப்படி என்ன வார்த்தை? ஆண்டவர் என்ன வார்த்தை யோசேப்பிட்ட பேசினார்? அதை யோசிச்சோமா? இதுதான் எல்லாத்துலேயும் பெரிய கேள்வி. இப்போ நம்ம எதெல்லாம் பேசியிருக்கோம்? நம்மளுக்கு ஆண்டவர் எப்படி பேசுவாருன்னு பேசிட்டோம், நம்ம பைபிள் மூலமாக பேசிட்டாருன்னு பேசிட்டோம். வேற எப்படி ஆண்டவர் பேசிட்டாரு? அவருடைய பரிசுத்த ஆவி என்னுடைய ஆவிகிட்ட நேரா. அதனால சில விஷயம் எனக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். எப்படி நடக்க போகுது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, வேற ஒன்றும் தெரியாது. அது எப்போ நடக்கும்? ஆவியானவர் எப்போ என்கிட்ட பேசுவார்? என் ஆவி அவர் ஆவியோட இணைந்து இருக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது பேசுவார். அழகாக பேசுவார். ஒரு ரொம்ப பெரிய பாஷை, ஐ டோன்ட் திங்க் தட் பாஷை இஸ் அலைவ். ஆனால் அவர் அழகாக சொன்னார், நீங்கள் என்ன சொல்ல, நியூஸ் நடக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் ஆண்டவரை போய் தேடிட்டு வர முடியாது, அந்த நேரம் அப்படி ஒர்க் ஆகாதுன்னாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் நான் நல்ல ஆண்டவரே உங்களை டக்குன்னு இப்போ 2 சாப்டரை வாசித்து முடிச்சிடுறேன் நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி தமிழ் சேனலில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எனக்கு தெரியும் 20 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட்ல. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் அப்படியே ஆண்டவரை நான் தேட முடியாது. ஏன்னா தேடும் போது எப்படி தேட சொன்னாது? உங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும். யூ சீக் காட் வித் எவ்ரி திங் யூ ஹாவ். எல்லாத்தையோட அப்படி நீ தேடினா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ என்னன்னா தேடி பார்த்து கண்டடைய மாட்டேன்னா சொன்னார், கண்டடைவீர்கள். சரி, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன இப்படி பேச முடியும். ஆனால் யோசிப்பிட்ட ஆண்டவர் எப்படி பேசினார்? 37வது அதிகாரம் ஆதியாகமம். நீங்கள் எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை இல்லாமல் உங்களுக்கு அந்த மீதி எல்லா வார்த்தையும் நம்ம சேர்த்து விட முடியாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். முதல் 5 வசனத்தில் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக வாசிக்கலாம். ஆனால் 5வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு
அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஸோ பைபிள் படி நம்ம வாசிக்கும் போது யோசேப்பை பற்றி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எழுதின வசனமே 37வது அதிகாரம் 2வது வசனம். கரெக்டா? யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் வாசித்து பார்த்தாலும் ஆண்டவர் அவன்கிட்ட பேசின மாதிரி ஒரு வார்த்தையுமே இல்லை. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்புறம் ஆண்டவர் அவன்கிட்ட எப்படி பேசினார்? 17 வயசு ஆயிடுச்சு, என்ன சொல்லுவீங்க? 7 கழுத வயசு ஆயிடுச்சு, என்ன சொல்லுவீங்களா? அந்த மாதிரி 17 வயசு ஆயிடுச்சு, அவன் என்ன பைபிள் வாசிக்காம அவன் என்ன திமிரில் இருந்தான்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? இப்போ நீங்கள் தானே நீ தானே நீ சொன்ன இல்லை பைபிள் வாசிக்காமல் ஒன்றும் நடக்காது. இந்த பைபிள் அதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. யோசேப்பு காலத்தில் பைபிள் இருந்துச்சா? இல்லை. முதல்ல பைபிள் எப்போ வந்துச்சு? இல்லை பைபிளை மாதிரி பைபிளில் இருக்கிற புத்தகங்கள் எப்போ வந்துச்சு? மோசே சாகிறதுக்கு முன்னாடி வந்துச்சு. ஏன்? மோசே தான் எழுதினார். மோசே எழுதினார்னா எப்படி ஆதி ஆகமத்தில் இருக்கிறதுனா எழுதினார்? நீங்கள் நல்லா யோசிங்க, உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், அதை இன்னொரு வாரம் மெசேஜாக நம்ம எடுக்கலாம். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அப்படின்னா பைபிள் வார்த்தை இல்லையே, எப்படி? ஆண்டவர் யாக்கோப் மூலமாக பேசின மாதிரி எழுதியிருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லை. ஆபிரகாம் மூலமாக பேசின மாதிரி எழுதியிருக்கா? இல்லை. 5வது வசனத்தில் அப்படி நேராக எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டான். எப்படி இந்த சொப்பனம் ஆண்டவர் கொடுத்த சொப்பனம்னு எனக்கு தெரிகிறது? எத்தனை பேர் இப்போ கேள்வி கேட்க போறீங்க என்கிட்ட? ஆண்டவர் என்கிட்ட சொப்பனங்கள் மூலமா, விஷன்ஸ் மூலமா என்கிட்ட பேச முடியுமா? எத்தனை பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. எனக்கு வர்ற எல்லா கனவுமே ஆண்டவர் கொடுக்குற கனவான்னு இப்போ எத்தனை பேர் கேட்க போறீங்க? எப்படி கேட்கறது? கேட்கறதுக்கே குசுதே. எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? யோசிச்சு பாருங்க. எப்படி ஆண்டவர் கொடுத்த வசனம் வார்த்தைன்றது, ஆண்டவர் கொடுத்த சொப்பனம்ன்றது தெரியும்? எத்தனை பேர் உண்மையை யோசிச்சிருக்கீங்கன்னு நானும் அதை யோசிச்சிருக்கேன். நான் ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு வந்த பதில் ரொம்ப சிரிப்பான பதில். சொல்லவா வேடாமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, கை தூக்க போயிடல. நல்லா கை தூக்கினாதான். பாதி வேறாவது கை தூக்குற மாதிரி தெரியும். கஷ்டப்பட்டுனா அடுத்த கை தூக்குங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. எல்லா சொப்பனத்தையும் நான் நம்ப முடியுமா? எனக்கு தெரியல. அது உண்மையான ஆன்சர். ஆனால் நான் ரொம்ப நாள் கேட்டிருந்தேன், ரொம்ப நாள் ஜோம் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. அது உங்கள்கிட்ட அப்படியே ஓப்பனாக சொல்லிடுறேன். வேறு யாரும் உங்கள்கிட்ட சொல்லுவேன்? நான் தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் யூஸ்வலாக. சரி, ரொம்ப நாள் கேட்டதுக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்ல கொடுத்தாரு. நான் மறக்க வேண்டிய 2 தடவை கேட்க வேண்டி இருந்துச்சு. ஒரு ரொம்ப வயதான பிரசங்கியாளர் மூலம் பேசினார். இல்லை, வர்ற எல்லா சொப்பனத்தையும் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு 3 சொப்பனம் மாதிரி நிறைவேறிச்சுன்னாரு. உபாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபெட் பேசுறது உண்மைன்னு எப்படி நீங்கள் படிச்சுக்குவீங்கன்னு பைபிள் எழுதியிருக்கு. 21, 22, 23 இந்த அதிகாரத்தில் இருக்கும். கடைசி வசனமாக இருக்கும். எப்படி ஒரு ப்ராஃபெட் சொன்னது கரெக்டுன்னு தெரியும்? அது நிறைவேறுச்சுன்னா அது ஒரு ப்ராஃபஸி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்பனா விஷன்ஸ், ட்ரீம்ஸ், ப்ராஃபஸிஸ் 3க்குமே ஒரே பிரின்சிபிள். அது நிறைவேறும். நிறைவேறுனா தேவன் கொடுத்தது. அப்புறம் வேற என்ன நடக்குது? எனக்கு மற்ற என்னெல்லாம் நடக்குது? சாத்தான் ஒரு 1000 விஷயத்தை நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொடுத்தா இருக்கும். ஆனால் சாத்தான் பேசுறதுக்கும் ஆண்டவர் பேசுறதுக்கும் ஆவியானவர் பேசுறதுக்கும் ஒரு பெரிய பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? சாத்தான் பேசுறது எல்லாமே இங்கே தான் போகும். பிசாசு உங்க ஆவி கிட்ட நேரா பேச முடியாது. அவனுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. எத்தனை பேர் நம்ப போறீங்க? அல்லேலியா சொல்ல போறீங்க? உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க நல்ல தைரியமா சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்க. அப்போ பிசாசால என்னோட ஆவி கிட்ட பேச முடியாது. என்னோட ஆவி கிட்ட பேசுறதுக்கு முடிஞ்ச ஒரே ஆள் பரிசுத்த ஆவியானவர்.
அவர் எப்படி பேசுகிறார்? அவர் தேவனோடே கூட இருந்து தேவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்மக்கிட்ட நம்மளுக்கு தேவையான விஷயத்தை சொல்கிறாரு. நம்ம காது அதுக்கு கேட்க வேண்டியது இருக்குது. த ஸ்வீட் ஸ்மால் வாய்ஸ், த மெல்லிய சத்தம் எல்லாமே எதை பற்றி இருக்குது? எனக்கு கேட்டுச்சா கேட்கலையா அதுக்கு கூட சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறது கரெக்டு. யோசேப்புட்டு அப்படின்னா ஆண்டவர், நம்ம பைபிள் படி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வேறு எப்படியும் பேசின மாதிரி நம்மளுக்கு தெரியலை. அவனோட ஆவிக்கிட்ட நேராக பேசியிருக்கலாம். நம்மளுக்கே டெய்லி ஆண்டவர் வந்து சில விஷயத்த செய்யாதன்னு ஆண்டவர் சில நேரம் உணர்த்தும் போது யோசேப்புக்கு ஆண்டவர் எத்தனையோ விஷயத்த உணர்த்திருக்கலாம். அவங்க அம்மா அப்பாட்டு பிஹேவியர்லேருந்து படித்து அப்பா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றதை பார்த்து அவன் சில விஷயம் படிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க மூலமாக தான் நம்ம நிறைய விஷயத்த படிக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நிறைய விஷயம் அப்படிதான். எனக்கு எங்கள் அப்பா மாதிரி எனக்கு பேச தெரியாது. ஆனால் அப்பாட்டேருந்து ஒரு முக்கியமான டிசிப்ளின் நான் படித்தது என்னென்னா, அவங்கள ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நான் வீட்டில் அவங்கள எப்போ நான் தேடி போய் பார்த்தாலும் அவங்க எந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பர்டிகுலர் டைமில் போனால் அவங்க பைபிளை வச்சுட்டு பைபிளை வாசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லைனா பைபிள் முன்னாடி இருக்கும் ஜோமெண்ட் உட்காந்துருப்பாங்க. அது எனக்கு புரியறதுக்கு 40 வயசு ஆக்கிட்ட ஆயிடுச்சுன்றது ரெண்டாவது விஷயம், அது கேட்காது. ஆனால் அது புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு டிசிப்ளின் வர்றதுக்கு ரொம்ப நாள். ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னோட டிசிப்ளினை பற்றி ரொம்ப அழகாக இருக்குது பயங்கரமான வாக்கு என்ன டெஸ்டிமனி கொடுத்தது வந்து ஷைனி. உங்களால் இவ்வளோ சாப்பிட முடிஞ்சுதான் இவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கீங்களான்னு கேட்டா சாப்பாடில். அது மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்துலேயே வேறு சந்தோஷம் கிடையாது. இல்லை, நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, யோசேப்புக்கு வேறு வழியில் ஆண்டவர் பேசின மாதிரி நம்மளுக்கு தெரியலை. ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் என்ன? 6வது வசனம் வாசித்து பார்த்தது தெரியுமா? வயலில் அறுத்த கட்டியிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றதே. த ஃபர்ஸ்ட் ட்ரீம், யோசேப்பு பார்த்த ட்ரீம் என்ன? என்னால் இன்னும் வந்து இது அவனாக வந்து கற்பனை பண்ணி வந்து சொப்பனமாக கண்டான்றது என்னால் இன்னும் நம்ப முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் வந்து அறுவடையோட கதிரை பார்த்து வந்து அதை தான் நான் கற்பனை பண்ணேன்றது வந்து என்னால் நம்ப முடியாது. நான் வரப்போகிற பொண்ணை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை நான் கனவுல பார்த்தேன்னு சொல்லுங்கள், அது எனக்கு புரியும். இது எங்கேருந்து வந்துச்சு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க இதெல்லாம் தெரியுமா? இப்போ தான் சிரிப்பு வருது உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒருத்தன் அவனா சொப்பனம் கண்டிருப்பானான்றது என்ன? இதுக்கு அடுத்த சொப்பனம் என்ன? சூரியன் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குச்சு. ஆனால் இந்த சொப்பனத்தோட பிரச்சனை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவ்வளோ நேரம் வந்து இவனோட சகோதரர்கள் அவனை வேவித்தார்கள். பைபிளில் எழுதியிருக்க வார்த்தை ஹேட். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய விஷயம் சொல்லி கொடுத்த விஷயம், இந்த ஹேட்டுன்ற வார்த்தை நீ யூஸ் பண்ணாலே உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. எங்கே? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து காமிச்சிட்டாரு, போச்சு. ஆனால் என்ன நடக்குது? எங்கள் அப்பா வந்து ஒருத்தனை நேசிச்சாதான், அதனால மீதி எல்லாருக்கும் அவனை வந்து வெறுப்பு வந்துருச்சான். அவன் மேலே எப்படி இவனை மட்டும் நேசிக்கலாம்? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல. நான் யோசிச்சு பேசியிருக்கேன். காயினும் ஆபேலும் பற்றி பைபிளில் தடவை எழுதியிருக்குமா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? காயின்ட்ட நீ ஒழுங்காக செஞ்ச, நீ நல்லதை செஞ்சனா will you not be accepted? If you do well, will you not be accepted? நீ கரெக்டானதை செஞ்சனா ஆண்டவருக்கு உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதுதான் கேள்வி. அங்கே ஏதோ விஷயத்தில் அவன் கரெக்டானதை செஞ்சுதானே வந்து யாக்கோபுக்கு பிடிச்சி. ஆனால் அதையும் பரவாயில்ல, அதையும் விட்டுருவோம். ஏன்னா பைபிள் என்ன எழுதியிருக்கு? அவனோட வயசான ஓல்ட் ஏஜில் பிறந்தனால யோசேப்பை பிடிச்சி. அப்படின்னா பென்யமீன் யாரு? அப்படின்னா விஷயம் இருக்குல்ல, இவனுக்கு தானே அந்த பல வர்ண அங்கி, பென்யமீன் கிடைக்கலையே. எத்தனையோ விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் வாட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ இஸ்,
இவனுக்கு வந்தது சொப்பனம். நீங்கள் என்னனாலும் சொல்லி பாருங்கள், இந்த சொப்பனம் வந்து நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பகலில் வந்த டே ட்ரீம் கிடையாது. இவனா வந்து திடீர்னு கற்பனை பண்ணி அந்த சொப்பனம் கிடையாது. இல்லை, நான் நேற்று நைட்டு என்னத்தையோ பார்த்தேன், உடனே வந்து எனக்கு இது சொப்பனமாக வந்துச்சு, அப்படி வந்த சொப்பனம் கிடையாது. அறுவடை கதிர்களை அவங்க என் பிரதர்ஸோட இதெல்லாம் வந்து அவனுக்கு டக்குன்னு என்ன புரிஞ்சு, நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு தலை குனிய போகிறீங்க. இருக்குது 17 வயசு. அந்த வார்த்தையை சொன்னால் ஐ நோ ஈவன் a 17-year-old பாய்க்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கும். இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு பிரச்சனைன்ட்டு அவனுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்கு அவன் சொன்னான்? அவன் அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா 17 வயசுலேயே போத்திபார் வீட்டில் போய் விட்டாங்க. 17 வயசுலேயே ஒரு ஸ்லேவாக விற்கப்பட்ட மனுஷன் அந்த வீட்டுக்கு அதிகாரியா? அவனுக்கு புத்தி இல்லைன்னு கிடையாது. எதுக்காக அப்படின்னா அவன் சொல்லிடுவான். அது மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு அவன் இருதயத்துக்குள்ளேருந்து அது வெளியே வந்திருக்கும். ரொம்ப நாளும் அது எனக்கு புரியலை. ஆண்டவர், நான் ஏற்கனவே யோசிப்பை பற்றி உங்களுக்கு நிறையா பேசிட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை எனக்கே வந்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ தான். அதனால் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லித்தரேன். என்ன எந்த அளவுக்கு ஆண்டவர் அவன் மனசுக்குள்ளே பேசியிருப்பாருன்னா, அவன் வந்து அது வெளியே சொன்னான். என்ன ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார். அந்த சந்தோஷத்தில் அவன் பேசினானா இல்லையா? இப்போ 105வது சங்கீதத்தை திரும்ப பாருங்க, உங்களுக்கு புரியும். You will understand the situation even better now. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கு அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கு அவனை புடமிட்டது. எனக்கு ரொம்ப நாளாக புரியாத நிறையா விஷயங்கள்ல இது ஒன்றா இருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர், நான் உங்களுக்கு இந்த வருஷம் எனக்கு நிறைய ஆண்டவர் கற்றுத்தனார். ஓவர் த லாஸ்ட் 2 months ஒரு மெசேஜ் என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு டாக்டர்கிட்ட போகவே முடியலை. இது ஏற்கனவே நான் சர்ச்சில் சொல்லிட்டே திரும்ப சொல்கிறேன். ஒருத்தவங்களால் டாக்டர்கிட்ட போகவே முடியலை. ஏற்கனவே டாக்டர்கிட்டலாம் போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்கலை. டாக்டர் இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கால் ஊனோன்னாங்க. ஒரு கால் வளரவே இல்லை, ஒரு கால் வளரல, ஒரு டோ கிடையாது, அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வந்து ஒரே ஒரு கேசட் டேப் கிடச்சிச்சு. அந்த ஒரு கேசட் டேப்பை வச்சு அவங்க அதே மெசேஜை திரும்ப 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 கேட்டுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, முதல் தடவை ஒன்றும் நடக்கல, 2வது தடவை ஒன்றும் நடக்கல, 3வது தடவை ஒன்றும் நடக்கல. ஆனால் 8 மாதம் கேட்டிருக்காங்க. 6 to 8 months எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னைக்கோ ஒரு நாள் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ஆவி அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்க மூளை இல்லை, அவங்க ஆவி, அதான் அவங்க சொல்கிற இருதயம். அவங்க இன்னர் மேன் அக்செப்ட் பண்ணாங்க. அந்த கால் வளர்ந்துருச்சு. வேறு ஒன்றும் நடக்கலை, வேறு யாரும் அவங்கள போய் பார்க்க போகல. அவங்க நேரம் அந்த பாஸ்டர்கிட்ட அதே மெசேஜில் வந்து அவங்களுக்கு எந்த பாஸ்டரை தெரியும்னு அவர் பேசி அந்த பாஸ்டர் வழியாக இவங்களை போய் தேடி கண்டுபிடிச்சி போய் வந்து, பாஸ்டர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு இத்தனை வயசு 43 வயசு என்னமோ ஆகுது, 47 வயசு ஆகுது. என் வாழ்க்கையில் நான் வாங்கின பேர் ஆஃப் ஷூஸ், என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் ஒரு ஷூவாக வாங்கியிருக்கேன். இப்போ தான் வாழ்நாளில் தடவையாக 2 ஷூ சேர்ந்து போடுறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை செய்தாருன்ட்டு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த வார்த்தை கிரியை செய்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்துச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்துச்சு, வேற எதுவுமே கேட்கல. அந்த ஹீலிங்கை பற்றி அந்த மெசேஜ் டேப் இருந்துச்சு, ஓகே. ஆனால் அவங்க என்ன நடந்துச்சு? 8 மாசமா அதே கிழிஞ்ச ரெக்கார்டு மாதிரி போட்டு போட்டு கேட்டு 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 இருந்தாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒர்க் ஆகலையா? அப்படின்னா அவங்களுக்கு யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒர்க்கான வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஒர்க் ஆக முடியுமா முடியாதா? யோசிச்சு பாருங்க. எதுக்காக திரும்ப 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 சில நேரம் பைபிளை வாசிக்க சொல்கிறோன்னா இதுக்காக. அதே வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது தான், இந்த தடவை வாசிக்கும் போது தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த தடவை வாசிக்கும் போது தான் யோசிப்டா ஆண்டவர் எப்படி பேசினான்னு நான் முதல் தடவை என் மண்டையில் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
சில ஆவியானவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அதுவுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே இத்தனை விஷயம் பைபிளில் இருக்கே, எதுக்காக இருக்கு? அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்ம பாடுவோம்ல, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. எதுனால? இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜீசஸ் வராமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே. பழைய ஏற்பாடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, புதிய ஏற்பாடு வரைக்கும். நம்ம புதிய ஏற்பாடுக்கு அப்புறம் நம்ம டைமில் ஜீசஸ் வழியாக இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஆசீர்வாதமும் இயேசுவிட்டேருந்து, ஆண்டவர்கிட்டருந்து, எவ்ரிதிங் கம்ஸ் த்ரூ ஜீசஸ். ஆண்டவரோட நம்ம சேர்ந்து இல்லாமல் எதுவும் நடக்காது. திஸ் மெசேஜ் மேபி நீங்கள் நினைக்கிற மாதிரி, ஓகே இவங்க திரும்ப திரும்ப நான் உண்மையாகவே நான் ஆண்டவர் நான் ரசிக்கப்பட்டிருக்கேனானே எனக்கு தெரியாத அளவுக்கு நீ குழப்பி விட்டு போயிட்டானேன்றது அது ஒரு சைடு இருக்கலாம். ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரை போய் தேடுங்க, காட் வில் ஆன்சர். ஏன்னா he is a rewarder of everyone who seeks him. அவர்கிட்ட வர்ற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். அவர் கட்டாயம் பண்ணுவார். அதுக்கும் டைம் எடுக்கலாம். எதுக்கு அந்த டைம் எடுக்குது? அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. The Lord was with Joseph. அவன் 17 வயசுல அவன் போய் போத்திபார் வீட்டில் கஷ்டப்பட்டாலும், அவங்க வீட்டில் அவன் செய்யாத வேலையை அங்கே செஞ்சாலும், வீட்டில் ஒத்துக்கல, அவர் எஜமானன் எடுத்தவனே அவனை மேலே ஏற்றி வச்சாலும், காட் வாஸ் வித் ஹிம்னாலும், அந்த டைம்லேயுமே அந்த வார்த்தை புடமிட்டு முடிக்கலையா? வசனத்தை பார்த்தா இன்னும் புடமிட்டு முடிக்காத மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியலையே. ஆண்டவரே ஏன் லேட் ஆகுது? அவன் கேட்டிருக்க மாட்டானா? எத்தனை தடவை அவனுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த மீதியானியர் அவனை கடத்திட்டு போகும்போதே போச்சுடா என் வாழ்க்கையில் அவன் நினச்சிருக்க மாட்டானா? அதுக்கு முன்னாடி கிணத்துல போட்டவனே அவன் என் வாழ்க்கை போச்சுன்னு நினச்சிருக்க மாட்டானா? நம்மகிட்ட பேசுகிற அதே பிசாசு தானே அவன்கிட்டயும் பேசியிருப்பான். உடனே வரும், கிணத்துக்குள்ளே விழுந்து தேல போச்சு, நீ வெளியே வரமாட்டேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை கேட்டிருக்கு? உன் வாழ்க்கையில் இருக்க இந்த பிரச்சனை, நீ வெளியே வரமாட்டேன், நீ வேணா பார்த்து, எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, ரெசிஸ்ட் த டெவில். நம்ம தான் ரெசிஸ்ட் பண்ணணுமாமா. ஆண்டவர் நம்மளுக்காக அவர் போராடி பிசாஸ்ட்டை நிற்க மாட்டார். நம்ம வேலை. ஏன்னா நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். நம்ம அதிகாரத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா? எல்லாத்தையுமே எது பார்க்குது? ஆண்டவருடைய வார்த்தை பார்க்குது. அதனால தான் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் டெய்லி எனக்கு தேவைப்படுது. திரும்ப 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 வாசிச்சா தான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்றதே என் மண்டையில் ஏறும். சில நேரம் நான் ஒழுங்காக கவனிக்காமல் வந்திருப்பேன், சில நேரம் ஒழுங்காக கவனிக்காமல் வந்திருப்பேன். நம்ம ஒரு விசில் நினச்ச நேரத்தில் 3 விசில் போயிருக்கோங்க. இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு நடக்கலன்னு நான் பேசவே இல்லை, சரியா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தானே போயிருக்கு நம்மகிட்ட நிறையா தடவை. ஆனால் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நடக்க வர 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 என்னைக்கு என் ஆவி அதை கரெக்டாக பிடிச்சிக்கிச்சோ அன்னைக்கு டைம் செட் ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த வார்த்தை உண்மையாச்சு. ஏன் அந்த வார்த்தை உண்மையாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 105 அதிகாரத்தில் 16 வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா இப்போ தெரியும். ஆண்டவர் அவருக்கு முன்னாடியே ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்துக்கே பஞ்சத்தை, உலகத்துக்கே பஞ்சத்தை வர வச்சார் ஆண்டவர். எதனால? ஒருத்தனோட சொப்பனத்தை நிறைவேற்றும்படி. நம்ம ஆண்டவர் லேஸ்பட்ட ஆண்டவர் நினைக்கிறீங்களா? இப்போ திரும்ப கேட்குறேன் அவங்ககிட்ட. ஒருத்தனோட சொப்பனத்தை உண்மையாக்குறதுக்கு நம்ம ஆண்டவர் எதனாலும் செய்வான் இல்லை. அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர், ரொம்ப நல்ல ஆண்டவர். உங்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு வழி இல்லாமல் அந்த பஞ்சத்தை உண்டாக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை வேலை வாங்குவார். ஏன்? அந்த வேலையை அந்த வார்த்தை செய்யுதே. உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே, நம்மளுக்கு தேவையான, இப்போ ஹார்லிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட மாதிரி ஒரு காலத்தில் ஹார்லிக்ஸை காம்ப்ளான், உங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்காகவே உங்களுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லாமே என்னோட காம்ப்ளான் கொடுக்குன்ற மாதிரி ஆண்டவர் என்ன சொல்ற, அவருடைய வார்த்தை நம்மளுக்கு தேவையான. அதனால தான் சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால். ஒரு வார்த்தை போதும் நம்மளுக்கு. இங்கே ஒரே ஒரு வார்த்தை தானே. 2 கனவு. ஃபர்ஸ்ட் ஒரு கனவு நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் 2வது கனவு நிறைவேறுச்சு. இந்த கனவு நிறைவேறதுக்கு முன்னாடி பார்வோன் முன்னாடி வந்தாச்சு. பார்வோன் அவனை உயர்த்தியாச்சு. ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போனால், ஜெயிலில் ஆண்டவருடைய
ஆண்டவர் அவன் கூட இருந்து ஜெயிலே இவன் கையில் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி போத்திபார் வீட்டில் இருந்தான், போத்திபார் வீடு இவன் கையில் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருந்தான். ஆண்டவர் கரெக்டாக நீ கிடத்துக்குள்ளேயே ஏற மாட்டேன்னு ஒரு யோசனை தான் வந்திருக்கும். ஆனால் கரெக்டாக ஆண்டவர் வந்து ஒரு அண்ணனை வந்து இவனை இங்கே போட வேணாம், இவன் இங்கேருந்து செத்துரு, இப்படி சாகலாம் வேணாம், நம்ம கையில் அவன் சாகக்கூடாது. யாரு? வெறுத்த மனுஷன் அவனே வந்து இப்படி சொல்ல வச்சு பண்ணிட்டார்ல ஆண்டவர். நம்ம கை இவனுக்கு மேலே இல்லை. நம்மளுடைய சகோதரன்ட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடே அவனை கிணத்துக்குள்ளே தள்ளி இது எல்லாமே ஆண்டவர் நடக்க விட்டார். அவருடைய வார்த்தை அவனை டெஸ்ட் பண்ணுச்சு. ஆனால் அந்த டெஸ்டிங் டைம் முடிஞ்சவனே என்ன ஆச்சு? முடிஞ்சவனே வந்து God took him high. இதான் அவங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரோட வார்த்தை சொல்லிட்டாரு, இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன், ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட எவ்வளோ புலம்ப முடியுமோ புலம்பியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், எல்லாம் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படியே அமைதியாக்கிட்டார். அப்படியே அமைதியாக்கிட்டார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை புரிய ஆரம்பிச்சிச்சு. இது புரியறதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆகலை, 2 நாள் ஆகலை, 3 நாள் ஆகலை, 1 வருஷம் ஆகலை, 2 வருஷம் ஆகலை, சில 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சில நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பதில், அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் வளர விடுற வரைக்கும், என்கிட்ட பேச விடுற வரைக்கும். ஏன்னா ஆண்டவர் எனக்குன்னு ஒரு சுய புத்தியை கொடுத்துட்டாரு. என் சுய புத்தியை பற்றி எனக்கு தானே தெரியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? இன்றைக்கி நம்மளுடைய வார்த்தை இதுதான். திஸ் இஸ் த வேர்ட் ஃபார் அஸ். அது எனக்கு நல்லா தெரியும். I know from deep inside this is the word for the church. ஆண்டவர் நான் ஏற்கனவே யோசேப்பை பற்றி பேசியிருக்கேனே, இல்லை இன்னைக்கு இதுதான் வசனம். ஏன் ஆண்டவர் உங்கள் வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு, எனக்கு புரியாது. உங்கள் வார்த்தைக்கு அதுக்கே ஒரு யோசனை உண்டு, அதுக்கே என்ன செய்ய வைக்கணும்னு உண்டு, டேலண்ட் இருக்கு. தேவதூதர்கள் அவங்களுக்கு செல்ஃபில் இருக்குன்னு பைபிள் எழுதவே இல்லை. அங்கேயே வந்து காபிரியல் தூதன் வந்து என்ன பண்ணா, சக்கரையா பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் சமூகத்துலேருந்து வந்திருக்கேன், நான் சொல்கிறேன், நம்மளே நீ பேச மாட்டேன், வாயே பேச மாட்டேன், பிள்ளை பிறக்கிற வரைக்கும் சொல்லிட்டு போனானா, உனக்கு பிள்ளை கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை அவன். அது நல்ல முக்கியமான விஷயம் அது. ஏன்னா அவன் கையில் என்ன பவர் இருந்துச்சு, அந்த பவர் அவன் யூஸ் பண்ணானே, யூஸ் பண்ணலையா? எதனால? ஆண்டவர், நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கேன், அவர் சமூகத்துலேருந்து வந்து பேசுகிறேன், உனக்கு நம்பாமல் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன திமிரு? கேட்டானா கேட்கலையா? கேட்டான். ஆண்டவருடைய வசனம் அப்படின்னா நம்மகிட்ட அது கேட்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருடைய வசனத்துக்கு தேவதூதனோட வல்லமை கூட. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை. அந்த வல்லமை ஆண்டவர், உங்கள் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வார்த்தை செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர், என் தேசத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த தமிழ்நாட்டில் எனக்கு பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் ஆண்டவர். இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் வார்த்தை சொன்ன ஒரு விஷயம் கூட போகாத ஆண்டவர். இந்த உலகமே அழிஞ்சாலும் உங்கள் வார்த்தை அழியாதப்பா. Father, we praise you, we praise you. எல்லாம் திரும்ப ஒரே நிமிஷம் நீங்கள் அப்படியே கண்ண முடியுங்க, நீங்கள் ஜோமன் ஆரம்பிங்க, அப்படியே யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய வார்த்தை தேவன் விரும்பும் காரியத்தை, விரும்பாத காரியத்தை அல்ல, விரும்பும் காரியத்தை அது செய்யும். It will accomplish. அது சாதிக்கும். அது ஒரு சாதனை. தேவனுடைய வார்த்தை அவர் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்யறதுக்குன்னு வந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Father, we praise you, we praise you, we praise you. ஓ ரபர ஷரமலபல. யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பேசினார், ஆண்டவர் பேசினாருன்றதுக்கு உங்களுக்கு இத்தனை ப்ரூஃப் கொடுத்தாச்சு. இப்போ அவன் கனவை நினச்சிக்கலாம், ஐயோ என் கனவு இப்படி ஆகுமா, நான் அந்த பொண்ணை பார்த்தேனே, என் கனவுல இப்படி ஒரு கனவுல பார்த்தேனே. அது ஆண்டவர் கொடுத்தாரு நிறைவேறும். ஆண்டவர் கொடுக்கலன்னா நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவர் எனக்கு சர்ச்சில் எனக்குன்னு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆவியே உங்களுக்கு சொல்லும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. உங்கள் ஆவி, என் ஆவி எனக்கு பேசுகிறது கேட்கல ஃபினி, ஆண்டவரே நான் ஒழுங்காக உங்களை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நான் ஆண்டவர் திரும்ப உங்கள் முன்னாடி வரேன். இப்பயும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இஃப் யூ பிலீவ் யூ ஹேவ் நாட் yet been saved, you can come forward. நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படல, நீங்கள் உங்களுக்கு பயம் வருதுச்சுன்னா நீங்கள் முன்னாடி வரலாம். ஓ ரபல திக்கர ஷரபல மலபா. ஆண்டவரே
எங்களை ரட்சியும் அப்பா, எங்களை ரட்சியும் அப்பா. அப்படியே பார்த்து ஹீப்ரூஸ் 11:6 மற்றும் ஒரே நிமிஷம் திரும்ப வைங்க. ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும், without faith no one, it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Oh Father, we praise you. Thank you so much for confirming your word to us, Lord. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் சத்தமா ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைக்காக உம்மை நல்ல சத்தமா சொல்லாமா? கம் ஆன், ஓபன் யுவர் மவுத், ஓபன் யுவர் மவுத், ஓபன் யுவர் மவுத். நல்ல தைரியமா சத்தமா பேசுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு வேற எதுவும் சொல்ல தேவையில்ல. அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பரவாயில்ல. யூ ஆர் பிரைசிங் காட். ஆனால் உங்க இதயத்துல இருந்து வரட்டும், உங்க உள்ளுக்குள்ள இருந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. சத்தமா சொல்லலாமா? கம் ஆன், ஓபன் யுவர். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான். நீங்க குணமாக போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான். உங்களுக்கு நீங்க கேட்ட ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தை நிறைவேறும்னு நீங்க நம்ப போறீங்க இன்னைக்கு. Lord, we believe you, we believe you. ஆண்டவர், நீங்க எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்க வாழ்க்கையில நடக்க போது நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. Lord, we believe you. Hallelujah, hallelujah. சொல்லுங்க, come on, open your mouth. Oh rabara sharabala mala. If you can speak in tongues, speak in tongues. Say hallelujah, say hallelujah. Oh rabara kara sharabala mala. We praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord. ஆண்டவரே, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே, இங்கே ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோட ஜனங்கள் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கமான், ஓப்பன். நீங்கள் நல்ல சத்தமாக ஜோம் பண்ணுங்க, நீங்கள் நல்ல சத்தமாக ஜோம் பண்ணுங்க. கமான் ஆண்டவர், எப்படி என்ன வார்த்தையோட கேட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க தேவைகள் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்பா, உங்களுக்கு தெரியும் அப்பா, உங்களுக்கு தெரியும் அப்பா. சர்ச்சுக்கு வந்த ஒவ்வொருவரும் என்னென்ன ரீசனுக்காக சபைக்கு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுக்கு தேவையான குணமாக்குதல், உடல் நலத்தில் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஆண்டவரே ஃபினான்ஷியலாக என்ன தேவைப்படுதோ அவங்க தேவையை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இருந்த குறைவிலிருந்து ஆண்டவரே அவங்க காணிக்கை செலுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் ஒரு காலமும் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் கடனாளி கிடையாது, எங்களுக்கு நீங்கள் கடனாளி கிடையாது. லார்ட், யூ வில் கிவ் மோர் தேன் வாட் வி ஆர் ஏபிள் டு கிவ். லார்ட், எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க போகிற ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். லார்ட், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்கள் வசனம் சொன்னபடியே நிறைவேறும் அப்பா, நிறைவேறும். எல்லாம் சேர்ந்து ஒரே இதை சொல்லாம, உங்கள் வார்த்தை உங்கள் வசனம் சொன்னபடியே என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Now may the grace of the Lord Jesus Christ, love of God the Father, and the sweet fellowship and communion of the Holy Spirit be with us now and forevermore. Aaronic blessing vaangikonga. Lord, may the Lord bless you and keep you. May he make his face shine upon you, be gracious unto you. May the Lord lift up his countenance upon you and give you peace. Amen.